ஜெய் பாலா. பாலா கடாட்சம் அன்பர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில், அதுவும் இந்த அற்புதமான பதிவை கொடுப்பதற்காக இறைவன் எனக்கு அருளிய விதத்தை கோடான கொடிகள் நன்றிகளோடு இதை தெரிவிக்கின்றேன். இந்த பதிவு படித்ததிலிருந்தே போட வேண்டும் என்று ஒரே ஆக்கிரகம் அடியனுக்கு. ஏனென்றால் இப்போள்ள குழந்தைகள் எல்லாம் பெற்றோர்களை பார்த்தும் ஒரே கேள்வி என்னது, என்னை ஏன் பெற்றாய் என்று கேட்கிறது இல்லையா? அதற்கு பதில் இதில் இருக்கிறது. திருவாசகத்தில் திரு மாணிக்க வாசகர் அவர்கள் எழுதிய சொல்லிய, அதுவும் சிவனே எழுதிய வரிகள் தான் இது. எல்லோருக்கும் இது பயன்பெறட்டும். எல்லோர் வாழ்விலும் எல்லாம் நம்மளாக பிறக்கலை, அந்த பிறக்கும் போதே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத இதில் தெளிவு பண்ணுறாரு. ஒவ்வொரு வரிக்கும் அடியேனுக்கு தெரிந்த மட்டும் சொல்கின்றேன். ஓம் நம சிவாய. ஜெய் பாலா. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து, அதாவது மானுட உலகில் பிறப்பதற்காகவே ஒரு அன்னையின் இரத்தத்தில் கலந்து ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும், அதாவது ஆண் விந்துக்களில் இருந்து அந்த அணுக்கள் நூற்றுக்கணக்கான அணுக்கள் போகும். ஆனால் ஏதாவது ஒன்றுதான் அந்த கருமுட்டையில் செல்லும். அந்த கருமுட்டையில் சென்ற பின்பு அது மூடிக்கொள்ளுமா. அந்த மூடிக்கொண்ட அந்த கருமுட்டை, அந்த அணு இருமையாக, அதாவது இரட்டை குழந்தையாக பிறப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. முற்காலத்தில் எல்லாம் இரட்டை குழந்தைகள் என்றால் எல்லோரும் பயப்படுவார்கள். ஏன்னா இரட்டை குழந்தைகள் எல்லாம் ஒன்றுடன் ஒட்டி கொண்டு, கண்ணம் ஒட்டி கொண்டு, காதல் ஒட்டி கொண்டு அப்படி பிறக்குமாம். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. ஏன்னா என் அனுபவத்திலே இரட்டை குழந்தைகள் அனுபவம் சகல சௌபாக்கியத்தோடு தனித்தனியாக தான் பிறந்துறாங்க. அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். இருமதி விளைவின் உருமையில் பிழைத்தும், அதாவது உருவம் வரும். உருவம் அது உரிமையா ஒரு குழந்தையா வருவதற்கு மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். மும்மதம்னா தாய்க்கும் மயக்கம் வரும். அந்த குழந்தையும் அந்த மேலே கன்னிக்குடம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தண்ணி சூழ ஆரம்பிக்குமா, அதில் மயங்கி இருக்குமா. அப்போ தாய்க்கும் 3ஆம் மாதத்துலேருந்து மசக்கைங்கிற மயக்கம், குழந்தைக்கும் அதே மயக்கம். ஈரிரு திங்களில் பேருருள் பிழைத்தும், அதாவது 4ஆம் மாதத்தில் இருட்டு தான், கருவறை ஒரு இருட்டு. அந்த இருட்டில் இருக்கிற அந்த சூழலேருந்து கூட பிழைத்து அந்த இருட்டில் தங்கி கொள்ளுவதற்கு அதற்கு ஒரு அருள். 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், அங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அந்த குழந்தைக்கு. அப்போ தான் குழந்தையோட அசைவு தெரியுதா அப்படின்னு நம்மள்கிட்டலாம் கேட்பாங்க. கையை கொட்டு, நம்ம எங்கே இருக்கோம், இருட்டில் இருக்கோம் இல்லையா, நம்ம அங்கே என்ன லைட்டாக வச்சுட்டுருக்கோம் இல்லையா. சுவாமியோட அனுகிரகம் அந்த கர்ப்பபாத்திரம். இந்த கர்ப்பபாத்திரத்தில் அந்த குழந்தை 5ஆவது மாதத்துலேருந்து உருவம் வரும், கை வரும், கண்ணு வரும், எல்லாம் வருமா. அது எங்கே இருக்கும்னு இப்படி தட்டிலாம் பார்த்தோமா, அதான் குழந்தையோட அசைவு நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறோம். 6 திங்களில் ஊரார் பிழைத்தும், அதாவது எந்த நோயும் அண்டாத அளவுக்கு. இங்கெல்லாம் நம்ம போக வேண்டிய சூழல், இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்கள்ல, தாய்க்கும் வரக்கூடாது, தாயினால் வரக்கூடிய குழந்தைங்களுக்கும் வராமல் அதிலே இருந்தும் பிழைக்கிறது. 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும், 7ஆவது மாதம் ஆயாச்சின்னா அது ரெடி ஆயிருமா. நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோனியில் வந்துடுவான், தலையை கொண்டு நின்றுட்டு நான் பூவியில் வரப்போகிறேன், அதாவது பூமியில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வருவான். அப்போ அப்படி வரக்கூடாது, ஏன்னா குறப்பிரசவமாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 7ஆவது மாதம் சீமந்தம் என்று வைபோகம் பண்ணுறாங்க. அப்போ அது ஏன் பண்ணுறாங்கன்னா, அந்த தாய்க்கு அந்த 7ஆவது மாதத்தோட அந்த உணர்வு வரக்கூடாது, அந்த குழந்தையும் இன்னும் 3 மாதம் கழித்து நிறைவாக பிறப்பதற்கு. அதாவது நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது யாராவது சந்தோஷப்படுற நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம்னா நம்மளோட கஷ்டம் அடியோடு பறந்து போகும். எல்லா பெண்களுக்கும் தாய் வீடு என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வீடு இல்லையா. அப்போ அந்த 7ஆவது மாதம் தான் சீமந்தம், அது நடத்தி தாய் வீட்டிற்கு போகும் அப்படின்ற எண்ணம் வருவதினால் அந்த மகிழ்ச்சியில் அந்த குழந்தை திருப்பி இருப்பா, இன்னும் 3 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா. 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும், அதாவது 8ஆவது திங்கள் 8ஆவது மாதத்தில் கட்டு அவிழ்க்கப்படும் நிலை. அதாவது சில குழந்தைங்க தொப்புள் கொடியெல்லாம் சுற்றி பிறக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலெல்லாம் சிக்காமல் வர்றது. 9 வருதொரு துன்பமும் பிழைத்தும், 9ஆவது மாதம் என்னது,
அதனால் வரப்படக்கூடிய கஷ்டங்களை தாய் சகித்து கொண்டும் அந்த குழந்தையும் ஒரு கஷ்டமும் இல்லாமல் வெளியில் வருவதற்கும் என்ன ஒரு அற்புதமான வரிகள் பாருங்கள். தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். அதாவது தக்க சமயத்தில் அந்த பிரசவம் நிகழணும். அப்போ துக்க சாகரம் அப்படின்னா அந்த கடல், சாகரனாலே கடல். அந்த குழந்தை வெளிவரும்போது சும்மாலாம் இல்லைங்க, அவ்வளோ ஒரு கஷ்டம் தாய் அனுபவிப்பா. அந்த குழந்தையை நல்லபடியாக பெற்றெடுக்க அவள் படு துன்பம் இருக்கிறதே, அது சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாடி நரம்பு எல்லாத்தையும் அது இறுக்கி தான் அந்த குழந்தை வெளியில் வரணும். அதுதான் சொல்லுவாங்க, இப்போல்லாம் வெளிநாட்டிலலாம் அந்த குழந்தை பிரசவத்தும் போது ஆண்கள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்? ஒரு தாய்ப்படும் துன்பம் அந்த பிரசவத்தில் தெரியும். அவ்வளோ துன்பத்தையும் தாண்டி தான் அந்த குழந்தை வருது. அதுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, பெறுபவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது. அப்போ பார்த்துக்கோங்களடா, நம்மளோட பிறப்பு ஒரு மாதத்துலேருந்தே 10வது மாதம் வரைக்கும் எவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சு தான் நம்ம பிறக்கிறோம். அதெல்லாம் தாண்டி நம்ம பிறந்து அதில் கண்ணு, காது, குருடு, செவி எதுவுமே அங்கங்கள் குறைபாடு இல்லாமல் பிறக்கிறது எவ்வளோ ஒரு புண்ணியங்க. அந்த புண்ணியத்தை தந்த பகவானுக்கு எப்பவுமே நன்றி சொல்லுங்க. எந்த பெற்ற தாயும் தகப்பனையும் பார்த்து என்னை ஏன் பெற்றேன்னு இனிமேல் கேட்காதீங்க. கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. நீங்கள் வர கரு உருவானதுலேருந்து அந்த தாய் படுற கஷ்டத்தை இப்போ தெரியறதா உங்களுக்கு? அதனால் எல்லோருக்கும் இந்த பதிவு சென்றடையணும். அனைவரும் தாயும் தகப்பனையும் இழிவு வார்த்தைகள் சொல்லாமல் இருங்கள், அதுவே போதும். இனி அன்னையர் வாழ்த்துக்களோடு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த பாக்கியத்தை தந்த என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். ஜெய் பாலா.